அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பிஎன்பி இந்த பேங்க்கில் லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான ஒரு 750 காலியிடங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதற்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்தமாக 750 லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இதில் உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே பணியிடங்கள் பணி வாய்ப்பு இருக்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் மொத்த வேக்கன்சி 750ங்கிறது இருக்குது இல்லையா, அதில் உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே பர்டிகுலர் பணியிடங்களுக்கு உங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்குக்கு அப்ளை பண்ணுற விண்ணப்பதாரர்கள் இந்த ஃபுல் டீட்டெயிலையும் பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம அதற்கான நோட்டிஃபிகேஷனை தெளிவாக பார்த்துடலாம். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இந்த பேங்க்கில் இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் என்னைக்கு அப்படின்னா 3/11/2025 அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 23/11/2025. இந்த நவம்பர் மாதம் 23ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். பணியின் பெயர் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர். மொத்தமாக 750 காலியிடங்கள் இருக்குது இந்தியா ஃபுல்லாக. ஓகேவா? இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 48,480 85,920 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 48,000க்கு அதிகமாக உங்களுக்கு சம்பளம் இருக்குங்க. வேக்கன்சி டோட்டலாக 750 கொடுத்துருந்தாலும் ஸ்டேட் வைஸ் இவங்க வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் 17 ஸ்டேட் வைஸ் இவங்க வேக்கன்சி ஒதுக்கி இருக்கிறதுல இதில் சீரியல் நம்பர் 6 பாருங்கள், தமிழ்நாட்டில் உங்களுக்கு 85 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கு இந்த பேங்க்கில். ஓகேவா? 85 காலியிடங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டிலே போஸ்டிங் இருக்கும். கண்டிப்பாக தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 85 காலியிடங்களும் கேட்டகரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எஸ்சிக்கு 12, எஸ்டிக்கு 6, ஓபிசிக்கு 22, இடபிள்யூஎஸ்க்கு 8, யூஆர் கேண்டிடேட்ஸ்க்கு 37 அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக 85 காலியிடங்களுக்கு இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதற்கான மற்ற விவரங்களை நம்ம பார்க்கலாம். இதற்கான வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 20 வயதாகவும் அதிகபட்சம் 30 வயதாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது தளர்வு உண்டு, நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். இதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கு முக்கியமாக விஷயம் என்னென்னா லோக்கல் லாங்குவேஜில் உங்களுக்கு பேச எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நமக்கு லோக்கல் லாங்குவேஜ் தமிழ், அது தமிழில் நல்லா பேச எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு நம்ம வயது வரம்பு கல்வி தகுதி பார்த்தோம் இல்லையா. அடுத்து வயது வரம்பு தளர்வு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருடங்களும், ஓபிசிக்கு 3 வருடங்களும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருடங்களும் பொதுவாக கொடுக்குற வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. இந்த வயது தளர்வு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் வயதுக்கு இது ஏற்றாற் போல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது 30. ஓகேவா? அதை உள்வாங்கிக்கணும். இந்த வயது தளர்வோட செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு எப்படி உங்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ்க்கு 200 மார்க்குக்கு வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் சிலபஸ். இந்த சிலபஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட் முடித்ததுக்கு பிறகு ஸ்க்ரீனிங் இருக்கும். அடுத்து லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், அதில் தான் உங்களுக்கு எழுத படிக்க பேச தெரியுதான்னு செக் பண்ணுறது. அதுக்கு பிறகு பர்சனல் இன்டர்வியூ வச்சுட்டு ஃபைனலாக உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இதன் அடிப்படையில் தான் உங்களை இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஒரே ஒரு டெஸ்ட்டு மட்டும் இருக்கும், அதுவும் ஆன்லைனில் இருக்கும். அதை நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் தேர்வு மையங்கள் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவிலே மையங்கள் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம், நாகர்கோவில், கன்னியாகுமரி, விருதுநகர் இங்கெல்லாம் உங்களுக்கு தேர்வு மையங்கள் இருக்குது. இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. எக்ஸாமினேஷன் சென்டரும் நம்ம உங்கள் மாவட்டம் இல்லைன்னா உங்கள் அருகாமை இருக்க மாவட்டத்தில் எக்ஸாமினேஷன் சென்டர் போடுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க இந்த விவரத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இதற்கடுத்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 59 ரூபா ஜிஎஸ்டியோட அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் அதர் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும்
1180 ரூபா ஜிஎஸ்டியோட அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்கங்க. இந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே அப்ளை லிங்க் கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க சொன்ன டேட்டு 23/11/2025 அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் அவங்க கெரியர் பேஜ் வந்துட்டீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் இங்கிலீஷில் உள்ளது கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே கிளிக்கர் டு அப்ளைன்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா, இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை லிங்க்கு. இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போர்ட்டலில் ஏற்கனவே பேங்க்குக்கு அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கு தெரியும். புதுசாக அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் எதுவும் குழப்பிக்க வேண்டாம். கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுற விண்ணப்பதாரர்கள் கீழே நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்குமே டைரெக்டாக கொடுத்துருக்கோம். நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.